Taste the Daily. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் புதிய பேருந்து நிலையம் 10 மாதங்களுக்கு முன்பு ஸ்டாலின் மாடல் அரசு அவசர கதியில் திறந்ததால் தற்போது மழைநீர் குளம்போல தேங்கி பலரும் அவதியடைந்து வருகின்றனர். தமிழகம், கேரளா மற்றும் கர்நாடகா என 3 மாநிலங்களை இணைக்கும் கூடலூர் பேருந்து நிலையத்திற்கு அதிமுக ஆட்சியில் அன்றைய முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி 4,75,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட அரசாணை பிறப்பித்தார். ஆனால் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் ஆமை வேகத்தில் பணிகளை அரைகுறையாக நடத்தி ஸ்டாலின் மாடல் அரசு பேருந்து நிலையத்தை திறந்ததால் மழைநீர் தேங்கி பலரும் அவதிக்குள்ளாகின்றனர். அத்துடன் தேங்கியுள்ள தண்ணீரால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு நோய் பரவும் அபாயமும் உள்ளதாக பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். ஸ்டாலின் மாடல் அரசு மாவட்ட நிர்வாகம் தனது குறுகிய பார்வையை தவிர்த்து பரந்த மனதோடு இதனை சீர் செய்ய வேண்டும் என கூடலூர் மக்கள் வலியுறுத்துகின்றனர். தமிழக அரசின் தலைமை ஹாஜி சலாஹுதீன் அயூப் மறைவுக்கு அதிமுக சார்பில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டு அன்னாரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதிமுக சார்பில் கழக அமைப்பு செயலாளர் ஆதிராஜாராம், தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில தலைவர் கோவை சத்தியன், அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன் தலைமை ஹாஜியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி அவரது குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்தனர். தமிழகத்தின் தலைமை காஜியாக இருந்த சலாஹுதீன் அயூப் அவர்கள் இது இறைவனடி சேர்ந்து விட்டார். எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் அவருடைய சார்பாகவும் நாங்கள் இன்று அவருக்கு இங்கு இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளோம். திரு சலாஹுதீன் அயூப் அவர்கள் சென்னை புதுக்கல்லூரியிலே அரபிக் பேராசிரியராக பணியாற்றினார். என்னுடைய இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இப்தார் நோன்பு எங்களுடைய கழகத்தின் சார்பில் அறிவித்து நடத்திய அத்தனை இப்தார் நோன்பிலும் தவறாது பங்கேற்று உரையாற்றியிருக்கிறார். நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் அதிக அளவு 21 சென்டிமீட்டர் மழை பதிவான நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மகாராஷ்டிரா, கர்நாடகாவில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாகவும் 27ஆம் தேதி மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்பதால் மழை தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஒரு வாரத்திற்கு தமிழகம், புதுவையில் ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கோவை, நீலகிரி, தேனி, தென்காசி, திருப்பூர், திண்டுக்கல், குமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகம் வரை வீசக்கூடும். சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் வரை காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது.